ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சன்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கிரகங்கள் நிலைகள். மேச ராசியிலே சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி கும்ப ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குருவினுடைய பயணம் ராசியிலே இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த ஏப்ரல் மாதம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய முதல் வாரத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாத முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய முதல் நாளிலே அவர் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இம்மாதம் கூடுதலான பயணமாக இருக்கும் உங்களுக்கு. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை எதிரிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை
குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தை காண்பீர்கள். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வரும். அது உங்களுக்கு சாதகமாக. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரியுடைய பாராட்டையும் சிலர் பெறுவீர்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்சவலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொட்ட காரியமெல்லாம் பொன்னாக ஆகக்கூடிய காலம் இந்த காலம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த காலம் கணிந்து வருகின்றது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வருகின்றது. சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.